ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2022 குரூப் 4 எக்ஸாம் நடந்துச்சு. அந்த குரூப் 4 எக்ஸாமில் வந்த தமிழ் கேள்விகளை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். மொத்தம் 100 கேள்வி வந்திருக்கும். அதில் இந்த வீடியோவில் 50 கேள்வியை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் 50 கேள்வியை மட்டும் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் மீதம் இருக்கிறத பார்க்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் எல்லா கேள்வியையும் அட்டன் பண்ணுங்கள். 50 கேள்வியையும் அட்டன் பண்ணி முடித்த பிறகு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க. சரி, வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம். முதல் கேள்வி, ஊமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதாவது ஒரு ஊமை தொடர் கொடுத்துருக்காங்க. என்ன தொடர் கொடுத்துருக்காங்க? உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இது ஒரு ஊமை தொடர். இதனுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. அவங்களே 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இதனுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், வெளிப்படை தன்மையா, வெளிப்படையற்ற தன்மையா, மறைத்து வைத்தலா, தன்னலமின்மையா? எது ஆன்சராக வரும்? ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? வெளிப்படைத்தன்மை என்பது சரி. இரண்டாவது கேள்வி, சிலை மேல் எழுத்து போல. இது ஒரு பழமொழி. இந்த பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடு. இந்த பழமொழியுடைய பொருளை கண்டுபிடிக்கணும். பாருங்கள், 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தெளிவாக தெரியாது, தெளிவாக தெரியும், நிலைத்து நிற்கும், நிலைத்து நிற்காது. ஏது ஆன்சர்? விடையை கண்டுபிடிச்சிங்களா? பார்க்கலாமா? நிலைத்து நிற்கும் என்பது சரி. மூன்றாவது கேள்வி, ஒயிலாட்டத்தில் 2 வரிசையில் நின்று ஆடுகின்றனர். ஒயிலாட்டத்தில் 2 வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இந்த தொடருடைய செய்யப்பாட்டு வினை தொடர் என்ன? செய்வினை, செய்யப்பாட்டு வினை, இது எல்லாத்தையுமே தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ பாருங்கள், செய்யப்பாட்டு வினை தொடராக இதை மாற்றணும். மாற்றுங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மாற்றுங்க. நானும் வாசிக்கட்டுமா? ஒயிலாட்டத்தில் 2 வரிசையில் நின்று ஆடுவர். ஒயிலாட்டத்தில் 2 வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. ஒயிலாட்டம் 2 வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. ஒயிலாட்டம் 2 வரிசையில் நின்று ஆடப்படுகின்றனர். இதில் எது சரியாக வருது? விடையை பார்க்கலாமா? சி தான் கரெக்டான ஆன்சர். ஒயிலாட்டம் 2 வரிசையில் நின்று ஆடப்படுகிறது என்பதே மிகச்சரி. நான்காவது கேள்வி, மாலதி மாலையை தொடுத்தாள். மாலதி மாலையை தொடுத்தாள். இது எவ்வகையான வாக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க. இது எந்த வகையான வாக்கியம்? செய்வினை வாக்கியமா, செய்யப்பாட்டு வினை வாக்கியமா, தன்வினை வாக்கியமா, பிறவினை வாக்கியமா? என்ன அப்படின்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை செய்வினை வாக்கியம் என்பது சரி. ஐந்தாவது கேள்வி, இலக்கண குறிப்பறிதல். இலக்கண குறிப்பை நம்ம சொல்லணும். சால சிறந்தது. இந்த தொடருடைய வகையை அறிக. அதாவது என்ன டைப்பான இலக்கண குறிப்புன்னு கேட்குறாங்க. சால சிறந்தது நம்ம படிச்சிருப்போம். சால, தவ, நனி, கூறு, களி இதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? விடையை பார்க்கலாமா? உரிச்சொல் தொடர் என்பது சரி. ஆறாவது கேள்வி, பெயர் சொற்களை பொறுத்துக. அதாவது இடதுபுறம் சில பெயர் சொற்களையும் வலதுபுறம் அது என்ன டைப்பான பெயர் சொல் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும். பொறுத்துங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். சரி, விடையை பார்க்கலாமா? மல்லிகை, பள்ளி, கிளை, இனிமை கொடுத்துருக்காங்க. சரி பாருங்கள், மல்லிகை என்பது என்னப்பா? மல்லிகை என்பது ஒரு பொருளை குறிக்கிற பெயர். பள்ளி என்பது இடத்தை குறிக்கிற பெயர். கிளை என்பது சினை, அதாவது உறுப்பை குறிக்கிற பெயர். இனிமை என்பது பண்பு பெயர். அப்போ விடை என்ன? விடை ஏதான் சரியான ஆன்சர். ஏழாவது கேள்வி, பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக. அதாவது அவங்களே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை பொருத்தியும் வச்சுருக்கிறாங்க. இதில் பொருத்தமில்லாததை மட்டும் நம்ம எடுத்து சொல்லணும். எது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். பாருங்கள், பொருத்தமானது கிடையாது, பொருத்தமற்றது. நல்லா வாசிங்க. சரி, விடையை பார்க்கலாமா? காலப்பெயர் என்பது செம்மை. செம்மை வருமானு கேட்டால் வராது, தவறு. சினைப்பெயர் என்பது கண் வரும்.
பண்பு பெயர் என்பது ஆண்டு வராது, தொழில் பெயர் என்பது ஆடுதல் வரும். அதாவது எப்படி வந்திருக்கணும்னா, காலப்பெயர் என்பது ஆண்டு, பண்பு பெயர் என்பது செம்மைன்னு வந்திருக்கணும், ஆனால் மாறி வந்திருக்கு. அப்போ பொருத்தமற்றது எதுன்னு தான் கேட்குறாங்க. எது பொருத்தமற்றது? ஏ மற்றும் சி, இந்த ரெண்டும் தான் பொருத்தமற்றது. அடுத்து 8வது கேள்வி, கேள் என்னும் வேர்ச்சொல்லுடைய வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்கவும். கேள் அப்படிங்கிறது ஒரு வேர்ச்சொல். இதிலிருந்து நம்ம வினை எச்சத்தை உருவாக்கணும். உருவாக்குங்க. உருவாக்குனா எப்படி வரும்? கேட்டு, கேட்ட, கேட்டல், கேட்டான். எது வரும்? வினை எச்சம். விடையை பார்க்கலாமா? கேட்டு என்பது சரி. 9வது கேள்வி, தணிந்தது என்ற சொல்லின் வேர் சொல்லை எடுத்து எழுதுக. தணிந்ததுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. தணிந்தது இது ஒரு வினைமுற்று, வினை முடிஞ்சு போச்சு. இதிலிருந்து நம்ம வேறு சொல்லை எடுத்து எழுதணும். வேறு சொல் என்ன வரும்? விடையை பார்க்கலாமா? தனி என்பது சரி. 10வது கேள்வி, தருக என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக. அதாவது வேர் சொல்லை வச்சே 3 கேள்வி வந்திருக்கு தொடர்ந்து. பாருங்கள், தருக அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று. இதனுடைய வேர் சொல் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? தா என்பது சரி. 11வது கேள்வி, சோ. சோ அப்படிங்கிறது ஓர் எழுத்து ஒரு மொழி சொல். இதுக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. சோ, இதுக்கான பொருளை கண்டுபிடிச்சி எழுதணும். கண்டுபிடிங்க. அரசனை குறிக்குமா, வறுமையை குறிக்குமா, மதிலை குறிக்குமா, நோயை குறிக்குமா? விடையை பார்க்கலாமா? சோ என்பது மதிலை குறிக்கும். 12வது கேள்வி, மா. இது ஓர் எழுத்து ஒரு மொழி சொல். இதுக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. மா, இதுக்கான உரிய பொருளை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், பெரிய, சிறிய, குறைய, நிரம்ப எது வரும்? விடையை பார்க்கலாமா? மா, இதுக்கான அர்த்தம் பெரிய என்று பொருள். 13வது கேள்வி, பறவை. பறவை இந்த சொல்லுக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. பறவை இதுக்கான சரியான பொருளை சொல்லணும். மலையை குறிக்குமா, ஆறை குறிக்குமா, கடலை குறிக்குமா, உயிர் வகையை குறிக்குமா? எது வரும்? விடையை பார்க்கலாமா? கடலை குறிக்கும். அதுவே இந்த பறவை, இந்த பறவைனா அதை உயிர் வகைன்னு சொல்லிக்கலாம். அடுத்து 14வது கேள்வி, மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. மரபு பிழை எதில் இல்லையோ அதை மட்டும் நம்ம சரியாக சொல்லணும். பாருங்க, கூகை கூவும், கூகை குணுகும், கூகை குளரும், கூகை அலரும். எது வரும்? விடையை பார்க்கலாமா? கூகை குளரும் என்பது சரி. கூகைனா கோட்டான். பட் இங்கே ஆப்ஷனில் பாருங்கள், கூவும். கூவும்னா எது கூவும்? குயில் கூவும், புறா குணுகும், ஆந்தை அலரும். இப்படி தான் வச்சுக்கணும். அடுத்தது 15வது கேள்வி, சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. சந்திப்பிழை இல்லாத தொடரை நம்ம சொல்லணும். 4 கூற்றுகளை அவங்களே கொடுத்துருக்காங்க. இதில் சந்திப்பிழை இல்லாத தொடரை நம்ம சொல்லணும். பாருங்கள், சந்திப்பிழைனா அதாவது புள்ளி வச்சு எழுத்து வரும் இல்லைங்களா, அது சரியாக வந்திருக்கணும். விடையை பார்க்கலாமா? விடை விடை டி தான் சரியான ஆன்சர். எப்படி விடை? சரி பாருங்கள், வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. இந்த 2 இடத்துலையும் புள்ளி வச்ச எழுத்து வந்திருக்கு, கரெக்டு. பட் மற்ற சென்டென்ஸில் பாருங்கள், இங்கே பாருங்கள் இச்சு வரலை, இங்கே பாருங்கள் இப்பு வரல, அப்போ இது தப்பு. 2வது கூற்றில் இச்சு வந்திருக்கு, இப்பு வரல, ஸோ தப்பு. 3வது கூற்றில் இச்சு வரல, இப்பு வந்திருக்கு, ஸோ இது தப்பு. அப்போ டி தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்து 16வது கேள்வி, குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தாத சொல்லை கண்டறிக. எப்படி கண்டுபிடிக்கணும்? குற்றியலுகரத்தை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். சார்பு, மருந்து, கக்ஸு, பசு. குற்றியலுகரத்தை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், கண்டுபிடிங்க.
ஈஸியான ஒரு கேள்வி தான். விடையை பார்க்கலாமா? பசு என்பது குற்றியலுகரம் கிடையாது. அப்போ இது என்னது? இது குற்றியலுகரம் இல்லைன்னு சொல்லிட்டோம். பசு என்பது என்ன? இதுக்கான பதிலை நீங்கள் தான் கமெண்டில் போட்டு விடணும். மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்க. எத்தனை பேர் கமெண்டில் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். அடுத்து 17வது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிக. இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பொருந்தாததை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. மோனை, எதுகை, இயைபு, இசைவு. எது பொருந்தாதது? மோனை வரும், எதுகை வரும், இயைபு வரும், இசைவு என்பது வராது. அதாவது ஒரு வரியில் முதல் எழுத்து ஒன்று போல் வந்தால் மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்தால் எதுகை, இறுதி சொல் ஒரே மாதிரி வந்தால் இயைபு, இசைவுங்கிறதுலாம் கிடையாது. அப்போ அதுதான் பொருந்தாத சொல். பொருத்துக, அதாவது இடதுபுறம் சில சொற்களையும் வலதுபுறம் சில சொற்களையும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். பண்ணுங்க. விடையை பார்க்கலாமா? சரி பாருங்க. சோர், சோறு உண்டான். பால், பால் பருகினான். பழம் தின்றான். நீர் குடித்தான். அப்போ விடை என்ன வரும்? சி தான் சரியான விடை. 19வது கேள்வி, பொறுத்துக. கொஷினை பாருங்கள், வேறு லெவலில் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னா தமிழ் எண்களை கேட்டிருக்காங்க. வலதுபுறம் தமிழ் எண்கள் இருக்குது, இடதுபுறம் அரபு எண்கள் இருக்குது. இதை நம்ம கரெக்டாக செட் பண்ணணும். சரி பாருங்கள். இதை நான் எப்படி படிச்சிருக்கிறேன் அப்படின்னா, நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். காவுங்காச்சாரு சா ஏ ஆ கூ கா ஜீரோ அப்படின்னு படிச்சிருக்கேன். அதை வச்சு நான் ஈஸியாக ஆன்சர் போட்டுருவேன். நீங்கள் ஆன்சர் போடுங்க. சரி பாருங்கள். அதாவது 8ன்னு வந்திருக்கு இல்லையா? 8க்கான தமிழ் என்னென்ன? காவு கா சாரு சா ஏ ஆ. 8க்கு ஆ என்பது வரும். ஓகே, அப்போ இதுதான் ஃபஸ்ட்டுக்கு சரியான விடை. அடுத்து 2வது முதல் எழுத்து 5ல் ஆரம்பிக்குது. காவு கா சா ரு. அப்போ ரூ எங்கு வருது? இதான் வருது. அப்போ இதுதான் 2வதாக வரும். 3. அப்போ இதுதான் சரியான ஆன்சர். இருந்தால் மற்றதையும் பார்த்துருவோம். 3க்கு காவும் கா. 3க்கு கா வரும், ரெண்டுமே வந்துடுச்சு. அடுத்து 2க்கு ஊ வரும். அப்போ ஊ எங்கே வருது? இதான் வருது. அப்போ இதுதான் 3, இது 4. இந்த தமிழ் எண்களை நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக தேர்வில் அடுத்த தேர்வுலேயும் ஒரு கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. சரி, அடுத்த கேள்வியை பாருங்கள். 20வது கேள்வி, பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் யார்? பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் யார்? ஆழ்வார்களா, நாயன்மார்களா, சித்தர்களா, புலவர்களா? யார் அப்படின்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? சித்தர்கள் என்பது சரி. 21வது கேள்வி, உழவர் பாட்டு என்று சிறப்பிக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு என்ன? உழவர் பாட்டுன்னு சொல்லுவாங்களாம். அப்படி சிறப்பிக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு என்ன? கண்டுபிடிக்கணும். தாலாட்டு பாட்டா, கும்மி பாட்டா, பல்லு பாட்டா, வில்லு பாட்டா? விடையை பாருங்க. சொல்லலாமா? பல்லு பாட்டு என்பது சரி. 22வது கேள்வி, வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்? முக்கியமான கேள்விங்க. வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்? யார்? நல்லாதனாரா, ஒட்டக்கூத்தரா, காளமேக புலவரா, குமரகுருபரரா? விடையை பார்க்கலாங்களா? காளமேக புலவர் என்பது சரி. 23வது கேள்வி, மரமும் பழைய குடையும். இது ஒரு பாடலுடைய முதல் வரி. இந்த பாடலை எழுதிய ஆசிரியர் யார்? யார் எழுதுனாங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷனை பாருங்கள். பாரதிதாசனா, அழகிய சொக்கநாத புலவரா, காளமேக புலவரா, புதுமை பித்தனா? விடையை பார்க்கலாமா? அழகிய சொக்கநாத புலவர் என்பது சரி. 24வது கேள்வி, நீலப் பொய்கையின் மிதந்திடும் தங்கத்தோணிகள். இந்த கூற்று யாருடையது? இந்த கூற்றை யார் சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. இது எங்கே இருக்கும்னா, பழைய சமச்சீர் புத்தகத்தில் 11ஆம் வகுப்பில் இருக்கும், 11th புத்தகத்தில் இருக்கும்.
நீல பொய்கையின் மிதந்திடும் தங்கத் தோணிகள். யார் சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. விடையை பாருங்க. விடை அர்ஜுனன் என்பது சரி. 25வது கேள்வி. உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார்? சொன்னவர் யாருன்னு கேட்குறாங்க. உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று சொன்னவர் யார்? ஆப்ஷனை பாருங்க. மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார், உவே சாமிநாதர், திருவி கல்யாண சுந்தரனார், ஆறுமுக நாவலர். விடையை பாருங்க. திருவி கல்யாண சுந்தரனார் இவர் தான் சொல்லியிருப்பார். 26வது கேள்வி. சரியான கூற்றுகளை தேர்க. சரியான கூற்றை கண்டுபிடிக்கணும். இளங்கோவடிகளை பற்றி 4 கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் எது எது சரின்னு கண்டுபிடிக்கணும். பாருங்கள். இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர். இவர் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். அடிகள் நீரே அருள்க என்ற கூற்றுக்கு உரியவர். நாற்றுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர். விடையை பார்க்கலாமா? விடை இவர் சேர மரபை சார்ந்தவர்ங்கிறது சரி. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் என்பது சரி. நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவரும் இவர்தான். அடிகள் நீரே அருள்க என்று கூறியவர் இவரல்ல. அப்படின்னா இதை சொன்னவர் யார்? இது உங்களுக்கான கேள்வி. 2வது கேள்வி. சரிங்களா? ஆல்ரெடி ஒரு கேள்வி நம்ம கேட்டிருக்கோம். இது 2வது கேள்வி. அடிகள் நீரே அருள்க இதை சொன்னவர் யார்? இதை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. செப்பரேட்டாக ஒரு கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ யாருங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க. அப்போ இங்கே விடை அப்படிங்கிறது ஏ, பி மற்றும் டி தான் சரி. ஆனால் டிஎன்பிஎஸ்சியுடைய ஆன்சர் கீழே அனைத்தும் சரின்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. சரிங்களா? இந்த கேள்வி ஆக்சுவலாக எடுத்ததே ஆப்ஷனே தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 27வது கேள்வி. கூற்று 1, கூற்று 2 டைப்பில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள். கூற்று 1 சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கூற்று 2 சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய இரண்டும் 30 காதைகளை கொண்டுள்ளன. சரியா அப்படின்னு கேட்குறாங்க. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் என்று அழைக்கப்படும். இந்த கூற்று சரியான கூற்று தான். சிலப்பதிகாரம், மணிமேகலை இரண்டிலும் 30 காதைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 30 காதை இருக்கான்னு கேட்டால் இருக்கிறது. அப்போ விடை கூற்று 2ம் சரி. அடுத்து 28வது கேள்வி. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின். இது ஒரு திருக்குறள். இந்த திருக்குறள் உணர்த்தும் கருத்து என்ன? திருக்குறள் உணர்த்தும் கருத்து என்னன்னு கேட்குறாங்க. எதை பற்றி சொல்லுது? ஏற்றுமதியை பற்றி சொல்லுதா? ஏமாற்றுதலை பற்றி சொல்லுதா? நேர்மையை பற்றி சொல்லுதா? முயற்சி இன்மையை பற்றி சொல்லுதா? விடையை பார்க்கலாமா? நேர்மையை பற்றி தான் சொல்லுது. 29வது கேள்வி. கூற்று 1, கூற்று 2 இந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூற்று 1 ஏர் எழுபது இந்த நூல் 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. கூற்று 2 ஏர் எழுபதை பாடியவர் கம்பர். இந்த 2 கூற்றும் சரியா தவறான்னு சொல்லணும். விடையை பார்க்கலாமா? கூற்று 2 சரி. இது எழுதியவர் கம்பர். ஆனால் இது 18 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று கிடையாது. அப்போ கூற்று 2 மட்டும் சரி என்பது விடை. 30வது கேள்வி. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார்? யார் இதை சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவனை போல் பூமிதனில் யாங்கனும் கண்டதில்லை அப்படின்னு பாராட்டி சொல்லியிருப்பாங்க. யார் சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? பாரதியார் தான் சொல்லியிருப்பார். 30வது கேள்வி. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். இது ஒரு பாடல் வரி. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் என்னன்னு கேட்குறாங்க. எந்த புத்தகத்தில் இந்த பாட்டு வரி இருக்குன்னு கேட்குறாங்க. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். இந்த பாட்டு வரி
எந்த நூலில் இருக்குன்னு கேட்குறாங்க. எந்த நூலில் இருக்குது? விடையை பார்க்கலாங்களா? மூதுரை அப்படிங்கிற நூலில் தான் இருக்குது. 32வது கேள்வி, பொறுத்துக. இந்த டைப் கொடுத்துருக்காங்க. அதாவது இடதுபுறம் சில சொற்களையும் வலதுபுறம் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணுங்க. மதியாதார் முற்றம், உபசரிக்காதார் மனையில், குடிப்பிறந்தார் தம்மோடு, கோடானு கோடி கொடுப்பினும். இதை எடுத்து கரெக்டாக ஃபிட் பண்ணணும். பண்ணுங்க. விடையை பார்க்கலாங்களா? சரி பாருங்கள். மதியாதார் முற்றம், முற்றம்னா அவங்க வீடு. மதியாதார் வீடு மிதியாமை கோடி பெறும். உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும். குடிபிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். கோடான கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். அப்போ இதுதான் ஆன்சர். அப்போ விடை பி தான் சரியான ஆன்சர். 33வது கேள்வி, தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. தேசிய நூலகர் தினம் என்றைக்கு கொண்டாடப்படுகிறது? இதுதான் கேள்வி. தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. விடையை பார்க்கலாங்களா? விடை ஆகஸ்ட் 9ஆம் நாளுங்கிறது கரெக்டு. 34வது கேள்வி, ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடல்களின் தொகுப்பு எந்த நூலாகும் அப்படின்னு கேட்குறாங்க. ராமலிங்க அடிகளார், வள்ளலார்னு ஒருத்தரை பற்றி நம்ம படிச்சிருப்போம்ல. அவர் சென்னையில் கந்தக்கோட்டத்து முருகன் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் இருக்கிற முருகப்பெருமானின் மீது ஒரு பாடலை பாடியிருக்கார். அந்த பாடல்களின் தொகுப்புக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. இரட்டை மணி மாலையா, மும்மணி கோவையா, தெய்வமணி மாலையா, மனுமுறை கண்ட வாசகமாக கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? தெய்வமணி மாலை என்பது சரி. பழைய சமச்சீர் புத்தகத்தில் 10ஆம் வகுப்பில் இதெல்லாம் இருக்கும். 35வது கேள்வி, ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது? எந்த மூலிகையை வள்ளலார் ஞானப்பச்சிலை என குறிப்பிடுகிறார்? இந்த கேள்வி. விடையை பாருங்கள். சிங்கவல்லியா, குப்பை மேனியா, கீழாநெல்லியா, வல்லாரையா? விடையை பார்க்கலாமா? சிங்கவல்லி என்பது சரி. அதாவது தூதுவளையத்தான் ஞானப்பச்சிலைன்னு சொல்லியிருப்பார். 36வது கேள்வி, முன்னீர் வழக்கம் மகடு ஓடில்லை. முன்னீர் வழக்கம் மகடு ஓடில்லை என்று கூறும் நூல் எது? இது எங்கே இருக்கும்னா 10ஆம் வகுப்பு பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்கும். அதாவது கடைசி இயலில் இருக்கும். முன்னீர் வழக்கம் மகடு ஓடில்லை என்று கூறும் நூல் என்ன? எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. விடை தொல்காப்பியம் என்பது சரி. 37வது கேள்வி, பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் எது? பண்டைய காலத்தில் இருந்த துறைமுக நகரங்களை பற்றி கூறும் நூல் எது? பட்டினப்பாளையா, தொல்காப்பியமா, குறிஞ்சிப்பாட்டா, திருக்குறளா? எதுன்னு சொல்லணும். துறைமுக நகரத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல். விடை பட்டினப்பாலை என்பது கரெக்டு. 38வது கேள்வி, ஆற்றூர் என்பது பேச்சு வழக்கில் எவ்வாறு மருவியுள்ளது? இது எங்கே இருக்கும்னா பழைய சமச்சீர் புத்தகத்தில் 7ஆம் வகுப்பில் இருக்கும். ஆற்றூர் என்பது பேச்சு வழக்கில் எப்படி மருவியுள்ளது? ஆம்பூரா, ஆரூரா, அரசூரா, ஆத்தூரா? விடையை பார்க்கலாமா? விடை ஆத்தூர் என்பது சரி. 39வது கேள்வி, பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? யார்? விடையை பார்க்கலாமா? பெருந்தலைவர் காமராசர். நல்லா பாருங்கள். மதிய உணவு திட்டம் அப்படின்னா பெருந்தலைவர் காமராசர். சத்துணவு திட்டம் அப்படிங்கிறது புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா கொண்டு வந்தது. சரிங்களா? ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கான 3வது கேள்வி, மதிய உணவு திட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? அது எப்போது சத்துணவு திட்டமாக மாறியது? இதுக்கான பதில் தெரிஞ்சால் கமெண்டில் போட்டுவிடுங்க. 40வது கேள்வி, தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படிங்கிறது ஒரு நூல். இந்த நூலை
தொகுத்தவர் யாருன்னு கேட்குறாங்க. யார்? வீரமாமுனிவரா, கால்டுவெல்லா, ஜியு போப்பா, தேவநேய பாவாணரா? விடையை பார்க்கலாமா? ஜியு போப்பு தான் தொகுத்திருப்பார். 41வது கேள்வி, வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? யாருன்னு கண்டுபிடிக்கணும். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரா, தேவநேய பாவாணரா, பரிதிமாற் கலைஞரா, இளங்கோவடிகளா? விடையை பார்க்கலாமா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் என்பது சரி. 42வது கேள்வி, சதுரகராதி என்ற நூலை இயற்றியவர் யார்? சதுரகராதி என்ற நூலை இயற்றியவர் யார்? யார் இயற்றியிருக்காங்க? விடை வீரமாமுனிவர் என்பது சரி. 43வது கேள்வி, கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார்? கழுகுமலையில் வெட்டுவான் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் நிறைய சிற்பங்கள் இருக்குது. அந்த சிற்பத்தை அமைத்தவர்கள் யாருன்னு கேட்குறாங்க. யார்? பல்லவர்களா, பாண்டியர்களா, சோழர்களா, நாயக்கர்களா? விடையை பார்க்கலாங்களா? பாண்டியர்கள் தான் அமைச்சிருப்பாங்க. 44வது கேள்வி, புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை எவை? புலவர்கள் எழுதினாங்க, கல் தச்சர்கள் கல்லில் பொறிச்சாங்க. அப்படி பொறிக்கப்பட்டதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஓவிய எழினியா, சிற்பக்கலையா, மெய்கீர்த்தியா, பைஞ்சுதையா? விடையை பார்க்கலாங்களா? மெய்கீர்த்தி என்பது சரி. 45வது கேள்வி, பொறுத்துக. இடதுபுறம் நூல்களையும் வலதுபுறம் அதை எழுதியவங்களையும் கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக பொருத்தணும். பாருங்கள், தத்துவ தரிசனம், பிடிசாம்பல், தாலாட்டு, மிட்டாய்க்காரன். இடதுபுறம் இது இருக்குது, வலதுபுறத்தில் நம்ம கரெக்டாக பொருத்தணும். விடையை பார்க்கலாமா? தத்துவ தரிசனம் எழுதியவர் வள்ளிக்கண்ணன். பிடிசாம்பல் எழுதியவர் அறிஞர் அண்ணா. தாலாட்டு எழுதியவர் ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரன் எழுதியவர் கீபா ஜெகநாதன். அப்போ விடை 2, 1, 4, 3. சி தான் சரியான ஆன்சர். 46வது கேள்வி, சரியான இணைகளை தேர்ந்தெடு. அதாவது 4 கூற்று கொடுத்துருக்காங்க, அவங்களே பொருத்தியும் வச்சுருக்காங்க. இதில் சரியானதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பாருங்கள், விடையை பார்க்கலாமா? பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி. கரெக்டு தான். ஊமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார் கிடையாது. யார்? சுரதா. காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வே ராமலிங்கனார். கரெக்டு. புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் தாராபாரதி கிடையாது, பாவேந்தர் பாரதிதாசன். அப்போ சரியான இணை என்பது 1 மற்றும் 3. இதுதான் சரியான இணை. 47வது கேள்வி, முடியரசன் இயற்றாத நூல் எது? முடியரசன் எழுதாத நூல் எதுன்னு கேட்குறாங்க. பாருங்கள், பூங்கொடி, வீரகாவியம், நீலமேகம், காவியப்பாவை. எதை அவர் எழுதலைன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? நீலமேகம் என்ற நூலை அவர் எழுதியிருக்க மாட்டார். 48வது கேள்வி, பின் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது என்று பாடியவர் யார்? இந்த பாடல் வரியை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. பாரதியாரா, பசுவையாவா, பாரதிதாசனா, நாமக்கல் கவிஞரா? விடையை பார்க்கலாங்களா? பாரதிதாசன் என்பது சரி. 49வது கேள்வி, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் யார்? கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் போன்றவர்கள் என்று சொல்லியவர் யார்? விடை பாரதிதாசன் என்பது சரி. 50வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிக. இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4மே பழமொழி தான். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முன்ன பின்ன பிச்சு பிச்சு மாற்றி போட்டிருக்காங்க. சரியாக எடுத்து நம்ம ஒட்ட வைக்கணும்.
அது என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதே மாதிரி நிறைய வினாத்தாள்களை எடுத்து நம்ம வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கோம். அந்த எல்லா வீடியோவையும் ஒன்றா சேர்த்து ஒரே ப்ளேலிஸ்ட்டாக மாற்றிருக்கிறோம். அந்த ப்ளேலிஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் போட்டுவிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி கேள்விக்கான விடையை பார்க்கலாம். பாருங்கள், தெய்வம் ஒன்று நினைக்கும் நாம் ஒன்று நினைக்க. இது சரியாக இல்லை. நாம் ஒன்று நினைக்க ஒன்று நினைக்கும் தெய்வம், இதுவும் சரியாக இல்லை. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும், இதுதான் சரியானது. 4வது ஆப்ஷன், தெய்வம் நினைக்கும் ஒன்று நாம் ஒன்று நினைக்க, இதுவும் சரியாக இல்லை. அப்போ விடை நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும், இதுதான் ஆன்சர். இந்த வீடியோவுடைய தொடர்ச்சி நான் ரெடி பண்ண உடனே எண்டு ஸ்க்ரீனில் வரும். அப்போ நீங்கள் அந்த எண்டு ஸ்க்ரீனில் வந்த வீடியோ லிங்க் அமுத்துனீங்கன்னா தொடர்ந்து வீடியோவை கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.